ரவுடி பையனை பத்தி எழுதுறாரு. நீ தான் பைத்தியம். எல்லா குழந்தைகளும் காசு இல்லாம படிக்கணுங்கிறது ஆதியோட எண்ணமா. டொனேஷன் கேட்குற ஸ்கூலுக்கெல்லாம் போய் சண்டை போட்டு ஃப்ரீயா சீட் வாங்கி கொடுக்குறாராம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி இஸ் கிரேட். சொல்லுங்க. நீங்க நினைக்கிறாப்புல இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட படம் வாங்குறது எதுக்காக சார்? ஸ்கூலுக்குள்ள 4 ஸ்விம்மிங் பூல் கட்டணும், ஸ்கூலுக்கு பசங்க வரதுக்கு ஏசி பஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா எப்படி சார்? யாரு? நானா? புரிஞ்சுக்காம கலெக்டர் மாவனும் டாக்டர் மாவனும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரிச்சாக்கார மாவனும் மூட்டை தூக்குற மாவனும் படிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். 5 10 வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல 50,000 1 லட்சம் போனா சொந்த தொழில அடகு வச்சுட்டு நடு ரோட்ல போயிடுவாங்கன்னு சொல்ல வந்த பாத்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். பச்சரிசியில் ஆணை எழுதுறதுக்கு எதுக்கு 50,000 சொல்லு? அப்ப பணம் இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கூலை நாங்க எப்படி நடத்துறது? நடத்தலாம். 2 நகை கடை, 4 தியேட்டர், 1 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஏரியாவுக்கு 3 வீடுன்னு சம்பாதிச்சிட்டீங்கல்ல, அது போதும். இருக்கிற பணத்துல ஏழை பாளையங்களை படிக்க வைங்க. படிப்புக்கு காசு வேணும்னா நான் தரேன். ஆனா அந்த படிப்பே காசாலதான்னா நான் தரவே மாட்டேன். இப்போ படிப்பெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்க மனசுல எஜுகேஷனை பத்தி என்ன நினைப்பு? நினைப்பு ரெட்டுங்கிற நினைப்பு, ஆர் ஃபார் ரெவல்யூஷன், இ ஃபார் எஜுகேஷன், டி ஃபார் டெவலப்மெண்ட்ங்கிற நினைப்பு. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியுங்கிற நினைப்பு. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக ஊசி அந்த தவ இருக்கிறாளே சரஸ்வதி, அது வீணாயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. தமிழ்நாடு கல்வியில பீகார் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. கேரளாவை ஆகணுங்கிற நினைப்பு. ஏழையும் எழுத்தையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நினைப்பு. பிச்சை எடுத்தாவது படிக்கணுங்கிறது வள்ளுவனோட நினைப்பு. ஆனா படிக்க வரவங்க எல்லாம் பிச்சை எடுக்கணுங்கிறது உங்களோட நினைப்பு. காகிதம் செய்ய கூழ் வேணும்னா என் ரத்தத்தையே கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. புத்தகம் செய்ய நூல் வேணும்னா என் அரும்பியை கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. இந்த நினைப்பு தாண்டா இந்த ரெட்டோட பொழப்பே. அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் முடிக்க சொல்றேன். அப்படி செய்யாட்டி ரெட்டி இவனுகிட்ட சேனல் 2ல பேசு, சீட்டு கேளு. இல்லாட்டி இவன் பாடி சிஸ்டத்துல ஒரு பீஸ கேளு. ஜெயில் செங்கல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீ பேசுறத பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்து செங்கல்லாம் எடுத்து உன சமாதி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? 4 வார்த்தை சொல்லி கொடுக்குறவன் காலை கழுவி விடணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா சொல்ற?